ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினால परमेश्वर और उद्धारकर्ता यीशु मसीह के नाम से உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? आप सब कैसे हैं? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं வேதமொழி क्या? சிந்தனை தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान உங்களை के अनुसार சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் எண்ணற்ற மகிழ்ச்சி கொள்ளுகிறோம். हमें बड़ी आनंद होती है. நாள் உங்க வீட்டுக்கு நாங்க வரோம்ல, हम हर एक दिन आपके घर आते हैं ना. எங்களுக்காக ஜெபிப்பீங்கன்னு சொல்லி தான் வரோம். हम हमारे लिए प्रार्थना करेंगे करके ही हम आते இந்த हैं. ஊழியத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி தான் கர்த்தர் உங்களோடு இந்த பேசிக்கொண்டு இருக்கிறார். हमारे सेवकाई के लिए आप प्रार्थना करना है करके परमेश्वर आपसे बात कर கடந்த रहा 5 है. ஆண்டு காலமாக இந்த ஊழியத்துக்கு கிருபையா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். पिछले 5 वर्ष से परमेश्वर ने अनुग्रह से सेवकाई को அந்த दिया है. லாக்டவுன்ல தொடங்கின ஊழியம் இன்னும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். उस लॉकडाउन में स्टार्ट किया सेवकाई को परमेश्वर अब तक चला रहा இது है. மிகுந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது. इसमें बड़ी आशीष आपको है. அன்னைக்கு ஒரு சகோதரியை சந்தித்தேன். उस दिन एक बहन से मिले. சோ அவங்க சொன்னாங்க, उन्होंने कहा உங்க வார்த்தைகளை தேற்றுகிறது. आपकी वचन हमें तसल्ली देती है. உங்க வார்த்தைகளை கேட்காம என்னுடைய கணவர் சோதரன் கம்பெனிக்கு போக மாட்டார்கள். आपके जो वचन को सुने बिना हमारे पति काम पर नहीं जाते. உங்க வார்த்தையை கேட்காம என்னுடைய கணவர் கம்பெனில வேலை பார்க்க மாட்டார்கள். उस वचन को सुने बिना कंपनी में काम नहीं करते இவர் हैं. 2 நாள் முன்பதாக என்னோட பேசிக் கொண்டிருந்தார்கள். 2 दिन पहले हमसे से बातें कर தேவ रहे थे. பிள்ளைகளே, परमेश्वर இது के எங்களுடைய लोगों, வார்த்தை அல்ல, ये हमारे वचन இது नहीं, கர்த்தருடைய வார்த்தை. ये परमेश्वर का वचन இந்த है. வார்த்தை ஜீவனா இருக்கிறது. ये वचन जीवित है. இந்த வார்த்தை ஆவியா இருக்கிறது. ये वचन आत्मा है. அதனால இந்த வார்த்தையை உறுதியா பிடிங்க. इस वचन को स्थिर पकड़िए. அவர் மேல் நம்பிக்கை வைங்க. उस पर विश्वास रखिए. நிச்சயமாக निश्चय ஒரு ही பலனை கர்த்தர் கொடுப்பார். एक फल को நாம் परमेश्वर இந்த देगा. வார்த்தையில கடந்து செல்வோமா? हम आज के वचन की ओर जाएंगे. சங்கீதத்தின் புஸ்தகம் भजन संहिता की पुस्तक 103 அதிகாரம் 103 अध्याय. ஒன்றில் சொல்லப்பட்டிருக்குது, पहले वचन में कहा गया है அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. उसके किसी भी उपकार को ना भूलना. ஆமென். आमेन. ஆனா எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். परमेश्वर ने कितने भलाइयां किया है. கடந்த மாசத்துல पिछले महीने में எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். कितने उपकार किए हैं. எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். कितने आशीषों को दिए हैं. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. हे मेरे बंधु परमेश्वर को அவர் धन्यवाद. செய்த उसने किए हुए சகல உபகாரங்களை மறவாத. किसी भी उपकार को ना எதை भूलना. மறந்தாலும் किसे भूले तो भी கர்த்தர் செய்த உபகாரங்களை மறக்காதங்க. परमेश्वर ने किए हुए उपकार को नहीं அவர் भूलना உங்களுக்கு கொடுத்த ஜீவனை மறக்காதங்க. है. उसने हमें दिया हुआ जीवन को नहीं भूलना அவர் है. உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை மறக்காதங்க. उसने हमें दिए आशीष को नहीं भूलना அவர் है. கொடுத்த குடும்பத்தை மறக்காதங்க. उसने हमें दिए परिवार को नहीं भूलना அவர் है. கொடுத்ததான பிள்ளைகளை மறக்காதீர்கள். उसने हमें दिए बच्चों को नहीं भूलना உங்களுக்கு है. கொடுத்த வேலைகளை மறக்காதங்க. आपको दिए कामों को नहीं भूलना உங்களுக்கு है. கொடுத்த பிசினஸ் மறக்காதங்க. आपको दिए गए बिजनेस को नहीं भूलना அவர் है. செய்த उसने किए हुए சகல உபகாரங்களை மறவாதே. किसी भी उपकार को ना அதைத்தான் भूलना. தாவீது சொல்லுகிறார், वही दाऊद कहता है கர்த்தரை परमेश्वर நான் को எக்காலத்தில் சோஸ்தரிப்பேன். हर समय उसकी स्तुति அவர் करूंगा. ஸ்துதி उसकी स्तुति எப்பொழுதும் வாயில் இருக்கும். निरंतर मेरे मुख से எப்படி होती நன்றி रहेगी. சொல்லணும்? कैसे धन्य कहना அவரை है. துதிக்கணும், उसकी स्तुति करनी அவரை है. ஆராதிக்கணும், उसकी आराधना करनी அவரை है. நேசிக்கணும், उसे प्रेम करना है. வேதத்தை படிக்க வேண்டும், शास्त्र को पढ़ना है. அவரோடு பேச வேண்டும். उससे बातें करना அவர் है. செய்த நன்மைகளை उसने किए उपकार को ஒருபோதும் மறக்காதங்க. कभी भी नहीं भूलना है. ஒருபோதும் மறக்காதங்க. कभी भी नहीं भूलना இந்த है. பையன் இருக்கிறான் வைங்க, अभी बेटा है देखिए, எனக்கு சின்ன சாக்லேட் தாரா வைங்க, अगर एक चॉकलेट देता நான் है என்ன तो சொல்லுவேன் தெரியுமா? क्या कहते हैं उसे? தேங்க் யூ அப்படிம்பேன். उसे धन्यवाद कहते हैं. நம்ம இப்படி சொல்லுதோம் பாத்தீங்களா? हम ऐसे कहते हैं ना. ஆண்டவர் அதே மாதிரி தான் वैसे ही परमेश्वर भी நாம் ஆண்டவருக்கு परमेश्वर को भी தேங்க் யூ சொல்லணும், हर समय धन्य कहना है. நன்றி சொல்லணும். धन्य कहना நீங்க है. பாதுகாத்தீங்களப்பா, आपने मुझे सुरक्षित रखा है. ஆபத்திலிருந்து பாதுகாத்தீங்க, इस विपत्ति से सुरक्षित रखा என்னை है. மீட்டு கொண்டீங்க, आपने हमें संभाला है. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். आपको धन्यवाद ஒரு करते முறை हैं. एक समय நான் ஒரு ஊழியர் மீட்டி கடந்து கொண்டிருந்தேன், முடிச்சிட்டு ராத்திரி வந்து கொண்டிருந்தேன். एक पासबान की मीटिंग को समाप्त करके आ रहे थे. சோத்ரா வில்லேஜ் ரோட்ல இருந்து எனக்கு ரைட் அடிச்சு தானா வரணும். विलेज रोड से राइट मार के थाने आनी थी. சோத்ரம் அவ்வாறாக வந்து கொண்டிருக்கிற சமயத்துல वैसे आते समय पर நான் அங்கெங்கும் பார்த்து தான் என்ன செய்தேன் அப்படின்னா என்னோட பைக்கை நான் திருப்பினேன். दाएं बाएं देखकर ही बाइक को घुमाया. நடந்த சம்பவம் என்னன்னா, क्या हुआ संभव है? நான் இந்த ரோட்டை தாண்டி அடுத்த ரைட் அடிச்சு போனதுமே ஒரு பைக்ல 3 பேர் வந்தாங்க. जो राइट मारकर उस रोड को पार करने से पहले एक बाइक में 3 जन आए. கொஞ்சம் தான்,
थोड़ा ही केवल கொஞ்சம் தான் केवल थोड़ा நான் ही பிழைச்சேன், उसमें बच चुके, நான் பிழைச்சேன். पासबान बच चुके। பக்கத்துல ஒரு கப்புள்ஸ் பைக்ல போனாங்க, और भी कपल्स बाइक में गए, அவங்க அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. वे डर चुके थे आपको थोड़े। कुछ नहीं हुआ ना, உங்களுக்கு ஒண்ணும் செய்யலையா, उन्होंने पूछा आपको कुछ नहीं हुआ ना, உங்களுக்கு ஒண்ணும் செய்யலான்னு கேட்டாங்க. आपको कुछ नहीं நான் हुआ சொன்னேன் ना, ஒண்ணும் செய்யல. कुछ नहीं हुआ। ஏன் சொல்லுதேனா, क्योंकि கர்த்தர் என்னை அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல பாதுகாத்தார். परमेश्वर ने उस दिन पासबान को एक्सीडेंट से ஆண்டவருக்கு संभाला। நன்றி செலுத்தினேன். परमेश्वर को धन्यवाद कहे। தேவ பிள்ளைகளே, परमेश्वर के लोगों, எல்லாமா நன்மையில கர்த்தருக்கு செய்திருக்கிறார். सब भलाई परमेश्वर ने किया है, அவர் செய்த उसने किए हुए சகல உபகாரங்களையும் மறவாதுங்க. किसी भी उपकार को नहीं भूलना है। ஆமென். आमेन। உங்களை பாதுகாத்து நடத்தி இருக்கிறார், आपको चलाया है, உங்களை அற்புதம் செய்து இருக்கிறார். आपको अद्भुत कार्य किया है, மறக்காதங்க. उसे मत நாம் भूलिए। செபிக்கலாமா? प्रार्थना करेंगे। நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद உடைய करते हैं, பிள்ளைகளுக்காக आपके செபிக்கிறோம். बच्चों के लिए धन्यवाद। தேவ கிருபை இருக்கட்டும். परमेश्वर के अनुग्रह நீ रहे। செய்த நன்மைகளை आपने की भलाइयों को சொல்லி சொல்லி बोलकर உம்மை துதிக்க आपको स्तुति நல்ல करें, கிருபை கொடுங்க. आप अनुग्रह कीजिए, தாழ்த்தி செபிக்கிறோம். अपने आप को दिन करते हैं, ஆசீர்வதியும். आशीष कीजिए। இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. यीशु के नाम से मांगते पिता, ஆமென். आमेन।